பாருங்க தாத்தா என்ன பண்றாரு தாத்தா லட்டு பட்டோம். அதான் நம்ம வந்து எது இங்கிலீஷ்ல புரியாது தாத்தா தாத்தா ஃபேமிலி தானே. லாஜிக் பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. இது என்னது ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கு மோமோஸ் புள்ளியா மோமோஸ் நல்லா இருக்கா? கை வச்சே பண்ண நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இது கட்டாடு 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 மோமோஸ் புள்ளியா அரே மோகித் பண்ண மோமோவா கேட்கவே நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு தாத்தா ஆடல் கசக்கலையா கசக்கலையா கசக்கலையா. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிள்ளையார் செய்ய போகிறோம். மோஜோ, நித்தி, படிராஜன் 3 பேரும் கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டல் பிள்ளையார் அழகாக செய்யணும். நாம் செய்கிற பிள்ளையாரை பார்த்து யாரும் பயந்துடக்கூடாது. முதல்ல வணக்கம் உங்க 3 பேர். அவங்களுக்கு பெரிய மனுஷனுக்கு சொல்லுங்கள். வணக்கம் 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 சார். இந்த விநாயகர் செய்கிறது அப்படின்றது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்துங்க. எங்கள் வீட்டில் சைதாப்பேட்டில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் அப்பா உட்காந்து சொல்லிக் கொடுப்பாரு, செய்யுங்க பிள்ளையாருன்ட்டு. நாங்கள் எங்கள் கலையெல்லாம் அதை காட்டுறது, பிள்ளையாரை பாலிஷ் பண்ணுறதுக்கு என்னதான் அதில் பாலிஷ் பண்ணுறது, அதை எல்லாம் போட்டு பிள்ளையாரை பாலிஷ் பண்ணி அதை எங்கள் கலைத்திறன், அதில் பருப்பு வைக்கிறது, அதில் அரிசி வைக்கிறது, அதில் கடுகு வைக்கிறது, இப்படிலாம் வச்சு அழகு பண்ணுறது. ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு இருக்க பிள்ளையார் கொடுத்துருக்க சந்தோஷம் பாருங்கள். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து நான் பிள்ளையார் செஞ்சேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன், அவன் செஞ்சான் பிள்ளையார். இப்போ என் பேரனுக்கு செய்கிறானுங்க, நான் இருந்து பார்க்குறேன். இதுதான் பிள்ளையாருடைய மகிமை. ஆமாம் சார். உங்கள் பேருங்க தம்பி, உங்கள் பேர் என்னது? சும்மா இவ்வளோ நேரம் எவ்வளோ எனர்ஜியாக இருந்தீங்க. மோஹித். உங்கள் பேர்? அப்பா பாரியா பட்டாசு பாரி வெடி. எனர்ஜி வரணும்ல சார், இங்கேருந்து வந்திருக்கணும்ல. ஓகே. தாத்தா கூட வந்து பிள்ளையார் செய்ய போகிறீங்களே, தாத்தா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரா? இல்லையா? சரி, போட்டு கொடுத்தான் பார்த்தியா. ஆனால் உண்மையை சொல்லிட்டான். தாத்தா பிள்ளையார் செய்யும்போது நாங்கள் பார்த்துருப்போம்னு கூட சொல்லலாம். அப்போ சின்ன வயசாக இருக்கோம். இப்போ சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிள்ளையார் செய்ய நான் சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறானுங்க. நல்லா கவனிங்க, நம்ம பேரை காப்பாற்றணும். நான் செய்கிறது பிள்ளையார் மாதிரி இருக்குன்னு நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும். ரைட், செய்யுமா? பாருங்க, இதை பாரு. ஒரு கிளை எடுத்து, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம். நீங்கள் தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ஹார்டாக இருந்தாலும் உடைக்காது, உடையாமல் இருக்கும் பிள்ளையார். அதனால ஹார்டாக இருக்குது. இப்போ முக்கியமாக அதை வச்சதுப்பா, அது இன்னும் ஒட்டம் நிறையா வச்சிரு. இதில் முக்கியமான ஒரு பகுதி, ஏன் இப்படி கட் பண்ணுறேன்னா அப்புறமா தெரிஞ்சுக்குங்க. உங்கள் பேரங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அது சொல்லுங்கள். உங்கள் பேரங்க 2 பேரும் உங்களுக்கு இவங்க தாங்க ஸ்பெஷலு. ஒன்று சொல்கிறேன், நிறையா விஷயம் நான் சினிமாவில் வர்றதுக்கு படாத பாடுபட்டுருக்கேன். டேய் கவனிங்கடா, டே தாத்தா சொந்த கதையை சொல்கிறேன். நான் சினிமாவில் வர்றதுக்கு படாத பாடுபட்டுருக்கேன். அப்புறம்
டைரக்டர் ஆகிறதுக்கு படாத பாடுபட்டிருக்கேன். ஹீரோ ஆகிறதுக்கு அது ஒரு ரகமான கஷ்டம். அப்புறம் பல விஷயம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. அப்புறம் சந்தோஷம் கிடச்சிது. ஆனால் கஷ்டமே படாமல் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் என் பேரங்க தான். வாழ்க்கையில் திடீர்னு பேர பசங்க வந்து இவ்வளோ சந்தோஷம் கொடுப்பாங்கன்னு நினச்சால ரொம்ப பெருமையாக இருக்குது. நமக்கு என்ன டிப்ரெஷன் ஆனாலும் இவங்களை கூட்டு வச்சு பேசினா அது போயிடுதுங்க. அப்படியா? அதான் பேரன் தாத்தா உறவுன்றது ஒரு மதிப்பட்ட செல்வம். ஓகே, அனுபவிச்சாலும் தெரியும். அவன் தாத்தான்னு கூடும்போதில்ல சில பேர் தாத்தான்னா வயசானது ஆயிரும் அப்படின்ட்டு அவனை மாமானு கூப்பிடு சித்தப்பானு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை, அவன் கூப்பிட்டா கூட எல்லாம் தெரியாமல் நிற்பேன். பட் 2 வாட்டி 3 வாட்டி தாத்தா தான் கூப்பிடுவாங்க. எனக்கு தாத்தான்னு கூப்பிட்டா அவ்வளோ சந்தோஷம். எப்படி கூப்பிடுவாங்க தாத்தான்னு? அப்பா பாருங்க. எப்பயும் தாத்தாவை எப்படி கூப்பிடுவீங்க? பாருங்க, தாத்தா வேறு எவனா பாண்டியராஜன் பேர் சொல்லி கூப்பிட்டால முத்து கவனிப்பேன்னா பேரை சொல்லி இப்படி கூப்பிட்றான்ட்டு இவங்க சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு விஐபின்னு நான் எப்போயும் நினச்சதே கிடையாது. நான் ஒரு முக்கியமான ஆள் சினிமாவில் ஹீரோ அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. அது பாட்டுக்கு வேலை பார்க்குறோம், அது பாட்டு நடிக்கிறோம் அப்படி போயிட்டேன். ஆனால் இவனுக்கு தான் இல்லை, எங்கள் தாத்தா ஒரு விஐபி. இவன் அடிக்கடி இவன் ஸ்கூல்லே இல்லை, நான் விஐபி பேர எங்கள் தாத்தா சினிமா ஹீரோ டைரக்டர் இவன் அப்படி தான். யாராவது என்னை பார்த்து கடுக்கல்னு வச்சுங்க டென்ஷன் ஆகிடுவான். ஹலோ பாண்டியராஜன் நடிகர், அவங்க என்னை பார்த்து அவங்க அப்படியே ரியாக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க என்னை கவனிக்கலாம், தாத்தா நம்ம போகலாம் வாங்க கொண்டு வந்துடுவான். நம்ம நீ அப்புறம் 2 குட்டிகள் அப்படி இருக்காங்களா? அந்த மாதிரி ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? தாத்தா பத்தி கேட்பாங்களா? என்ன சொல்லுவீங்க அதுக்கு நீங்க? நான் வந்து தாத்தா விஐபி சார். விஐபி வேற என்ன சொல்லுவீங்க தாத்தா பத்தி? ஆக்டர் விஐபி ஆக்டர் சொல்லுவேன். அப்படியா? நீங்க என்ன சொல்லுவீங்க தாத்தா பத்தி கேட்டா? வருவாப்லன்னு சொல்லுவேன். வருவாப்புலன்னு சொல்லுவீங்களா? வருவாப்புல ஓ, தாத்தா எங்கன்னா வருவாப்புல என்னை பற்றி எல்லாம் கேட்பாங்களாம். அவர் லாங்குவேஜில் அவர். ஓகே. அவளுக்கு நம்மளை யாராவது ரசிக்கிறாங்கன்னா என் பசங்க கூட அவளை ரசிச்சே கிடையாது. பேரங்க ரசிக்கிறேன். ஆமாம், அவனுக்கு பிடிக்கும் பார்த்தோம். ஆனால் அப்பா ஒரு விஐபின்றதுலாம் அவனுக்கு அப்படிலாம் ருசித்து கிடையாது. இவங்க 2 பேரும் டபுளாகிறானுங்க. ஓகே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. தாத்தாவோட படம் என்ன படம் பார்த்துருக்கீங்க? என்ன படம்லாம் ஆண்பா பாட்டு ஆண்பாவம் பார்த்துருக்கீங்க? காதல் கசக்கது காதல் கசதியா பாட்டு நானும் பாட்டு அப்படியே தாத்தா பார்த்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நடிக்கிறது. நடிக்கிறதா? அப்படியா? நடிப்பீங்களா நீங்க? நானும் என்ன சார்? நானும் அந்த மாதிரி ட்ரை உள்ளுக்குள்ளே ஓடுது நடிக்கணும்னு ஆசை ஓடுது. அதை வெளிப்படுத்துகிறாங்க இதான் டைமுன்னு. உள்ளுக்குள்ளே சைட்டாக இருக்குது. அவன் நேரம் எந்த புத்தகத்தை பார்ப்பு வர்றான் சிறகு. நீங்கள் வந்து பேரங்களுக்கு என்ன சார் இப்போ குறிப்பிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க? பசங்களுக்கு இசை அறிவு கொஞ்சம் இருக்குது. பாட்டு போட்டு டான்ஸுக்கு தான் பண்ணுறானுங்க. அது ரொம்ப குஷியான விஷயம். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் வரட்டும். நம்ம எதுவும் திணிக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் என்னை விட ஒரு 5 மடங்கு புச்சலுங்க. ஓ, அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏய், அது என்ன கலையிறீங்க கேட்குறாரு சொல்லு. தாத்தா பாட்டு பாடுவாரா? என்ன 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 பாட்டு பாடு உங்க கூட சேர்ந்தா? காதல் கசக்கலையா கசக்கலையா கசக்கு ஏன்டா தாத்தா எதிர்க்க காதல் கசக்குன்னு சொல்லாமடா. எவ்வளோ தைரியம் நான் உங்களுக்கு. பாடுங்க பாடுங்க பாடுங்க. லட்டு அது சூப்பராக இருக்கும். கவனிச்சிங்களா? இங்கே கவனிச்சிங்களா? தாத்தா என்ன பண்ணுறேன் கவனிங்க. இது இங்கே பாருங்க பாருங்க மோய் தாத்தா எல்லி தாத்தா
இப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிஜமான பிள்ளையார் மாதிரி ஆக்கணும். கொஞ்சம் எலி முச்சாச்சு தாத்தா. தாத்தா எலி முச்சாச்சு. தாத்தா என்ன பண்றாரு? தாத்தா இல்லையா? தாத்தா லட்டு பட்டோம். லட்டு. சரி சரி, இப்போ கேட்குற கேள்வியை பார்த்து சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எலி பண்ணிட்டு எலி வால் மாதிரி இருக்குது. அடே உங்கள் வால் மாதிரியே வால். வீட்டில் பார்த்தோன்னா விநாயகர் மெயினாக இருக்கிறாரு. ஆமாம். முருகன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்பெஷலாக இருக்கிறாரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? நிறைய இடங்களில் பார்த்தா விநாயகரும் இருக்கிறாரு. என்ன காரணம்? இல்லை, நான் வந்து சாமியோட பொதுவாக சாமி கும்பிட்டுறது. எல்லாரும் நல்லா இருக்கிறோம், அதான் நம்ம நம்ம வந்து ஸ்பெஷல் எலி வித் ஒன் லெக். கண்ணு இங்கிலீஷ்லாம் புரியாதுப்பா. அவர்கிட்ட இங்கிலீஷ் பற்றிய இப்போது எந்த கடவுளையும் நான் கும்பிட்டுறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும். பொதுவான ஒரு வேண்டுதல் அவள் தான். எனக்கு பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வரணும், என் லோன்லாம் அடையணும். இப்படிலாம் பண்ண பாவம். அவர் டென்ஷன் பண்ணக்கூடாது. எல்லோரும் பின்னாடி வர்றவங்களாம் எவ்வளோ வேண்ட போகிறாங்க, முன்னாடி வர்றவங்க எவ்வளோ வேண்டியிருப்பாங்க. அதனால் டென்ஷன் பண்ணுறது. அதை மாதிரி செல்லமான ஒரு கடவுள் யாருன்னா பிள்ளையார் தான். அவர் பாருங்கள், எந்த ஷேப்லேயும் வந்து உட்காந்துருவார். கிரிக்கெட் ஆடுறப்பட கிரிக்கெட் ஆடுற பிள்ளையார். அவர் வெயிட் லிஃப்ட் தூக்குறாரு, எல்லாத்துலேயும் இருக்கார். ஒரு சைல்டிஷாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது தான் பிள்ளையார். அதுக்கு கண்ணு எனக்கு பண்ண முடியும். இங்க ஒரு ஹோல் பண்ணி அங்க ஒரு ஹோல் பண்ணி இங்க பண்ணும். நான் பண்ணுறேன் இது பாருங்கள். பிள்ளையாருக்கே அவனுக்கு வித்தியாசம் பண்ண சொல்கிறாங்க. சாமி வேண்டும் போது எக்ஸ்ட்ரா நமக்கு வேண்டுதல்லாம் சொல்லி அவங்கள டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டுது. இது ஒன்றும் பெரிய சித்தாந்தம்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்சதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே சார், நீங்கள் உங்களால் மறக்க முடியாத ஒரு விநாயகர் சதுர்த்தினா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மறக்க முடியாத ஒரு விநாயகர் சதுர்த்தினா என்ன சொல்லுவீங்க? எல்லா விநாயகர் சதுர்த்தியும் மறக்க முடியாது தான். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறத விட அது 3ஆவது நாள் எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பிள்ளையார் தூக்கி போய் கிணத்துல போடுறல, அது சந்தோஷமான விஷயம். தூக்கி தள்ள வச்சுட்டு எல்லாம் எல்லோரும் பார்க்க அதுக்கு கொம்பி அடித்து போயிட்டு அதை போடுறது இருக்குல்ல, அது ஒரு ஜாலியான விஷயம். ஜாலியாக. மோகித், இப்போ விநாயகர் உங்கள் பக்கம் வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க? உங்கள்கிட்ட வந்து நின்று உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்பீங்க? எனக்கு என் அம்மா நல்லா இருக்கணும், என் அப்பா நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் கேட்பேன். அப்படியா? ஏய், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கும். தாத்தா ஃபேமிலி தானே. அடேங்கப்பா சாயா. ஏய் அறிவாளிங்க பசங்க. கரெக்டாக சொன்னியப்பா. சூப்பர் கண்ணு. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து விநாயகர் வந்து என்ன சொல்லுவீங்க, என்ன கேட்பீங்க விநாயகர்கிட்ட? என் ஃபேமிலி ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படின்னு வேணும். உடம்பு எல்லாருக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பு பூரா. ஏன்னா அவங்க அம்மா டாக்டரு, டென்டிஸ்ட் அவங்க அம்மா. அதனால் டாக்டர் பையன்றதை நிரூபிக்கிறாரு. இல்லை சார், இந்த சின்ன வயசுல வந்து இப்போ நான் கேட்டோடனே ஏதாவது பாருங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்கிறது பெரிய விஷயமா இருக்கே சார். அதுக்கு என்ன காரணம் சார்? ஃபேமிலி பற்றி என்னென்னலாம் பொதுவாக வந்து பேசிப்பீங்க? இல்லை, பசங்க இப்போ வெளிப்படை ஆகிட்டானுங்க, இப்போ ஜாலியாக பிராடாக சிந்திக்கிறானுங்க. இப்போது நம்மளாம் மறைச்சி சொல்லுவோம், சாமி கூட்டா கூட எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படி உள்ளே வச்சு கும்பிட்டு அந்த குணம் போய் பிராடா எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன், ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன், ஓப்பனாக சொல்கிறாங்கல்ல, அது நல்ல வளர்ச்சி. சார், உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியாக வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுறதெல்லாம் இருக்கும்ல சார், அதில் இந்த மண் களிமண்லாம் வச்சு முந்தின நாள் செய்கிறதான ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுதான் நீங்கள் சொன்னீங்க. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் சார்? ஏன்னா ஸ்பெஷலாக வந்து வருஷம் தவறாமல் கண்டிப்பாக வந்து இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் செஞ்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஸ்பெஷல் காரணம் என்ன? ஒரு எளிமையான பண்டிகை கூடாது. ஓகே, ஒரு கோல்கட்டை, சுண்டல், ஒரு சீடை, முறுக்கு, ஒரு ஏழைக்கேற்ற ஒரு ஏழை பணக்கார எல்லாம் கொண்டாடலாம். அன்றைக்கி ஜிலேபி, மைசூர் பாக்கு,
அப்படி அப்படி இப்படி கொண்டாடினா தான் பணம் வேணும் அதுக்கு. இவருக்கு அதெல்லாம் வேணாமே, சிம்பிளாக கொஞ்சம் வச்சு கும்பிட்டா கூட பொறிக்கடையில் கதை முடிச்சதில்லை. ஒரு சுண்டல் கூட ஈஸியாக ஒரு சுண்டல் கிடைக்குதோ அப்படி கழிச்சிட்டு பிள்ளையாட்ட போனால் அது கிடைக்கும், ஒரு பொறிக்கடையில் கிடைக்கும். ஓகே, ஆமாம், கரெக்டு. ஒரு எக்கனாமிக்கான ஒரு பண்டிகை. ஐயா என்ன என்ன பண்ணுற, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது என்ன ரசம் வைக்கிறீங்களா? இது என்ன ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கிறது? மோமோஸ் புள்ளையா இருக்கு. அரே மோகித் பண்ண மோமோவா? கேட்கவே நல்லா இருக்கே. மோமோஸ் கொழுக்கட்டை செய்கிறீங்களா சார்? அது கொழுக்கட்டையா என்ன, நீங்களே கேளுங்க. எலி எலி டேய் மூசிகா, என்னடா உனக்கு வந்த சோதனை டே? ஹெலிகாப்டர் செஞ்சு எலின்றான். மோமோஸ் நல்லா இருக்கா? சூப்பராக கை இருக்கு. வச்சே பண்ண, நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படியே கை வச்சு அடியேங்கப்பா, என்ன அது ப்ரிசர்வேட்டிவாக பண்ணியிருக்கேன். இந்தா உங்களோட எலி ஓடிடு போகுது. சார் நீங்கள் வந்து அதிகபட்சம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்திருப்பீங்க. நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதிகமாக இருந்திருப்பீங்க. அதை மிஸ் பண்ணியிருக்கீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது? நீங்கள் வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் வந்து ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்களா? உங்களால் மறக்க முடியாத ஃபங்க்ஷன் என்ன? என் பர்த்டே. உங்கள் பர்த்டேவா? உங்களா? ஆ, உங்கள் பர்த்டேவா? எப்போ வந்துச்சு? அப்படியா? பிலேட்டட் பர்த்டே மிஸ்ஸஸ். என் பர்த்டே முன்னா நேத்து போச்சு. அப்படியா? ஆமா. ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல பர்த்டேவா? அவனுக்கு செப்டம்பர் 9, எனக்கு ஆகஸ்ட் 18. தெரியாதவங்க உட்கார்ந்தனால ஏமாத்தக்கூடாதுல்ல. என்ன gift எல்லாம் கொடுத்தாங்க? தாத்தா என்ன சொன்னாரு பர்த்டேக்கு? காசு கொடுத்தாரு. அப்படியா? எனக்கு ஒரு காசு கொடுத்தாங்க. அக்கி கோரிலா. எவ்வளவு கொடுத்தாரு? 10 ரூபாய். 500. 5000. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் 10 ரூபாய் எடுத்துக்கிறதா, 500 எடுத்துக்கிறதா, 5000 எடுத்துக்கிறதா? 5000. 5000 நான் எடுத்துக்கவா? No. நீங்க 1 rupees. 1 rupees. நீங்க 0 rupees. ஆமா. அதான் பூவானஸ்துதா. தாத்தா எப்படி உங்க கூட எப்படி பேசுவாரு? தாத்தா கோவப்படுவாரா? நீங்க கோவப்படுறீங்க? அப்படியா? பார்த்தா எங்களுக்குலாம் அப்படி தெரியல, கோவப்படுறேன். அப்படி பண்ணுவாங்க. என்ன சார் இதுதான் கேப் பண்ணு சார். கோவப்படுவீங்களா சார்? அவனுக்கு நேரம் இது, அவனுக்கு நேரம் பேசுக்கடா. நீங்க யாரு கபிலா? வேற என்ன சொல்லுவார் தாத்தா? அது மட்டும் இல்ல ஃபிஷ் போன். டேய், அவர் என்ன கேட்குறாரு சொல்லு. அவர் என்ன கேட்குறாரு சொல்கிறேன். தாத்தா என்ன சொல்லாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு உங்ககிட்ட? சொல்லுங்க. எதுக்கு கோவப்படுறவங்களுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? நாம எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. நாங்க ஜஸ்ட் பிரிட்ஜ்ல இருந்து அந்த வீக் பிரிட்ஜ்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நாங்க ஹெவியர்ல ஆணி வந்துச்சு. நம்மளோட வெயிட் தாங்காது. அதனால கத்திட்டே இருக்காப்ல. இது என்ன தலைவன் தலைவியோட படம் மாதிரி இருக்கு. கத்தாத அது மாதிரி இருக்கு. கத்தாத எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. தலைவன் தலைவியில வரும்ல அந்த இரு உங்களை படத்துக்கு அனுப்புகிறேன் பாருங்க. படத்துக்கே உங்களை அனுப்புறது இல்லை. டேய், படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமா வேற என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன சொன்னீங்களா? கத்துறதுக்கு நீங்க என்ன சேட்டை சேட்டை கத்தாத அட கத்தாத அது கத்தாத முஞ்சப்பாரு அலப்பாரு ஆயுபாரு. இப்படி பேசுறது தாங்க சந்தோஷம். ஓகே. இது நம்ம சத்தம் போடுறேன்னு சொல்லலாம்ல. வேறு யார் என்னை பற்றி ரொம்ப சத்தம் போடுறவர் என்னை பற்றி யார் சொல்ல முடியும்? ஆமா, யாரும் சொல்ல முடியாது. யார் சொல்லுவாங்களா? உனக்கு தரேன். கொஞ்ச நேரம் நான் உங்க தாத்தா பண்ற பாடம் பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. சாம் யாரு? டாகியா? ஓ, அவர்தான். இப்போ நீங்க வந்து தாத்தா கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இப்போ ஏதாவது கேட்கலாம். நீங்க தாத்தா கிட்ட என்ன கேட்பீங்க?
நாம வந்து எனக்கு மெக்டானல்ட்ஸ் கூப்பிட்டு வரையா வேற? நாங்க வந்து richest லாம்போகினி ரியலுக்கு லாம்போகினி கேட்போம். லாம்போகினி வேணுமா? என்ன பண்ணலாம் லாம்போகினி இவங்க வாங்கிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்ல இதெல்லாம் சம்பாரிச்சு நீங்கள் வாங்க. நீங்க வாங்குங்க, எனக்கு வாங்க. நான் எல்லாம் வாங்கி கொடுத்தா நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு உங்க 2 பேருக்கு? ரஜினிகாந்த், பாண்டியராஜன். இல்ல, எனக்கு சிவகார்த்திகேயன். எனக்கு சிவகார்த்திகேயன். தாத்தாவோட படம் ஆண்பாயம் பிடிக்கும். ஆண் பாவம் பிடிக்குமா? எனக்கு வந்து அதே பிடிக்கும். அப்படியா? தாத்தா வந்து சார் அந்த ஆண் பாவத்துல ஒரு டயலாக் வரும்ல சார், போய் நீங்க வந்து உங்க அப்பாவோட அம்மாக்கிட்டே வந்து கேட்கு என்ன கட்டிக்கிறீங்களா அப்படின்னு. ரஜினியோட கண்டோட ஆக்டிங் தெரியுமா? யாருடா நீ எதை சொல்லுவாங்கல்ல? அப்படியா? எந்த டயலாக் சொல்றீங்க? நான் அந்த ஜெயிலர் இருப்பாங்களே, நான் லைன்ல நான் போனேன். அப்ப அவர் என்ன பண்ணாப்லனா, யாரு? அந்த ஒருத்தர் லேடி வடை குத்தாரு, அவரவே இல்ல தூக்கி போட்டாரு. நான் ஒரு படத்தை ஆக்ட் பண்ணேன். வடை கொடுத்து நான் இது பண்ணுவாங்க பேச வச்சு பூச்சி பண்ண தூக்கி போட்டேன். அதை பார்த்தேன். வடை கொடுத்தா தாத்தா தூக்கி போடுறாரு. ஃபன்னி அப்படி. இவங்களை கூட்டிட்டு எங்கேயும் போகக்கூடாதுங்க, பெரிய விஷம். கூட்டி போடுமே, அப்பதான் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்பதான் எல்லாரும் சரி பிள்ளையார் பாருங்க பேசிட்டே இருக்கும்போது வந்து விநாயகர் வந்து ஐயா டேபிள்லாம் காலி பண்ணிட்டான். சரி, போதும் உங்க தாத்தா ஏதோ சொல்ல வராங்க. டேய் பார், இந்த மாதிரி ஒரு டிவியில் நான் பேட்டி கொடுக்கறதுக்கு தாத்தாவுக்கு 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் கஷ்டப்பட்ட பிறகு தான் இந்த டிவி வந்து என்னை எடுத்தது. ஆனால் நீங்கள் 6 வயசுலேயே டிவிக்குள்ளே வந்து உங்களை எடுக்கிறாங்க. முதல்ல அவங்களெலாம் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். ஓகே ரொம்ப ஓகே. இப்போ இந்த விநாயகரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாமா சார்? இப்போதைக்கு நல்லா தான் இருக்காரு, விட்டுருங்க. இதுக்கு மேலே டேமேஜ் பண்ணணும்னா ஓகே கை. சார் இப்போ உங்களுக்கு பேரங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா என்ன சார் இருக்கு? அப்படிதான் நம்ம கற்பனைலாம் பண்ணி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் கற்பனை பண்ணலாம், நடக்கலாம் வருத்தமாக போயிடும். ஏய் அங்கிள் பேசுகிறாங்கல்ல, கம்முனு கற்பனை பண்ணி நடக்கலாம் தகவலாக இருக்கும். இது வரைக்கும் வாழ்க்கை நல்ல மாதிரியாக போயிட்டுருக்கு. இதுக்கு போது நன்றி சொல்லுங்கள். சார் நீங்கள் பண்ண படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? எல்லாமே பிடிக்க எனக்கு தெரியும். இன்னும் எடுக்கவே இல்லை. எடுக்க போகிறேன். எப்போ சார்? கூடி சீக்கிரம் எடுக்க போகிறேன். சார் யாரை வச்சு நீங்கள் நடிக்க போகிறீங்களா? என்ன மாதிரியான? எல்லாமே சஸ்பென்ஸ் தான். ஏன்னா நான் டைரக்டரு, ரைட்டரு, நடிகர் எல்லாம் இருக்கேன். அதில் என்ன பகுதியில் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குது. ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்ச பிறகு தான் சொல்கிறமே தவிர இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொன்னால் அது சுவாரஸ்யம் இருக்காது. இப்போ இல்லை, தாத்தா சொல்லுவார் ரோலிங் ஆக்ஷன் சொல்லுவார், நீங்கள் வந்து பாடுறீங்க. ரெடியா? ரோலிங் ஆக்ஷன். உண்மையெல்லாம் உலக நடசன இல்ல
சூப்பராக பாடுறேன். நானே ஃபுல்லாக கேட்குறேன். அப்படியா? சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகரையும் காமிச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற 2 விநாயகரையும் ரொம்ப அழகாக உங்கள் பசங்களையும் காமிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சுட்டியாகவும் இருக்கிறாங்க. அந்த எனர்ஜி இருக்குல்ல சார், அதான் அது இருக்குது சார். தேங்க்யூ. இல்லை அவங்க பண்ண சின்ன சின்ன சேட்டைகள்லாம் சந்தோஷமாக எடுத்துட்டீங்க. அதான் அவங்க பெருந்தன்மை. அது பசங்கன்னா அப்படி தான். அது சந்தோஷமாக எடுத்து என்ட்ரி பண்ணிடல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி 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 ஆசிரியை. நன்றி ஆசிரியை.